करोति सततं यः हि तन्नाम गुणकीर्तनं काले मृत्युं सह जयति जन्मरोग भयं जराम्. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. இந்த சங்கச்சூடனுக்கு ஒரு வழியாக எண்டு வரப்போகிறது, ஒரு மன்வந்தர காலம் முடிய போகிறது. அதனால அவனுடைய முடிஞ்சு அவன் கோலோகத்துக்கு போனான். ஸோ அதனால இப்போ வந்து தேவர்கள் எல்லாம் பகவானை பிரார்த்தித்து சிவன்கிட்ட சூலத்தை கொடுத்து நீ போய் சண்டையை போடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் பகவான். அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தடியில் உட்காண்டிருக்கார், ஆலமரத்தடியில் உட்காண்டிருக்கார். அதுக்கப்புறம் எல்லோரும் தூதனா கந்தர்வன் அனுப்புகிறா. அந்த புஷ்பதன் தன் சொல்லக்கூடிய அந்த கந்தர்வன் போய் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இவன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நேராக வரான், சிவன்கிட்ட வரான். சிவன் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறான். நீ வந்து தேவர்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துரு, எதுவுமே நிலையற்றது. ஒரு சந்திரனோ சூரியனோ எல்லாம் ராகுவால் பிடிக்கப்படும் போது அல்லது மேகங்கள் சூழும்போது அதோட ஒளியெல்லாம் பிரகாசிக்காது. ஸோ நல்ல நேரம் வரும், கெட்ட நேரம் வரும். சூரியனும் ஒளி கொடுக்குற நேரமும் அதுக்கு சௌக்கியம் போல் இருக்கும். அதனால எல்லாமே மாறக்கூடிய உலகம். அதில் மாறாத ஈஸ்வரன் அவனை தான் நீ நினைக்கணுமே தவிர இதெல்லாம் உலகத்தில் போய் ஈடுபடாதே. ஸோ அந்த பிரம்மணக பரமாத்மாவாகப்பட்ட பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சமத்துவமாக நான் இருக்கேன். கோலோகத்தில் இருக்கும்போது அவருக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன். மிருத்யுஞ்சயன்னு வேற என்ன பகவான் சொல்லிட்டேன். ஸோ மிருத்யத்தை ஜெயிக்கக்கூடியதாக நான் இருக்கேன். இருந்தாலும் அவர் தான் அதை அவரே பிரகிருதியாக இல்லையா. ஸோ அவரை நான் வந்து அடிக்கடி நான் பார்க்கவும் செய்கிறேன். வாரம் திரக்ஷாமி. ஸோ முன்னாடி பார்த்தோம்னா நான் அவரை அடிக்கடி பார்க்கவும் செய்கிறேன். அவரே பிரகிருதியாக இருக்கார், அவரே புருஷனாக இருக்கிறார், அவரே தான் ஆத்மா ஜீவன் எல்லா ரூபமாகவும் சகுண பிரம்மமாகவும் எல்லாமே அவரே தான் இருக்கிறார்னு சொல்லிட்டு, யோகி தன்னாம குணகீர்த்தனம் யக யார் ஒருவன் அவருடைய குணங்களையும் சரித்திரங்களையும் கீர்த்தனம் பண்ணுறானோ பாடுறானோ, சததம் கரோதி எப்போதும் பகவானே நினச்சிட்டு அதையே பாடுறானோ, ஜன்மரோக பயம் ஜராம். ஜன்மரோகம், ஜன்மங்கிற பிறவிங்கிற ரோகம், அது பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, கிழட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது. இப்படிப்பட்ட ஜென்மத்தை எல்லாம் மிருத்யும் அந்த மரணத்தையும் கூட காலே சக ஜெயதி நல்ல நேரம் வரும்பொழுது அவன் தன்னுடைய அந்த ஞானத்தை அடையும் பொழுது அவன் அந்த மரணத்தையும் ஜெயித்து விடுகிறான். करोति सततं यः हि तन्नाम गुणकीर्तनं काले मृत्युं सह जयति जन्मरोग भयं जराम्. सृष्टा कृतः विधिः तेन पाता विष्णुः कृतः भवेत् अहं कृतश्च संहर्ता वयं विषयिनः कृताः. ஸோ தேன அவரால் விதிகி சிரஷ்டா கிருத்தக விதியாகப்பட்டவர் பிரம்மாவாகப்பட்டவர் அந்த பரமாத்மா தான் அவரை சிருஷ்டிகர்த்தாவாக செய்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தா விஷ்ணுகு கிருத்தக பவேத்து. ஸோ பாத்தான்னா ரட்சிக்கக்கூடியவராக விஷ்ணுவை அவரே தான் உண்டாக்கியிருக்கிறார். கிருத்தக அவரால் செய்யப்பட்டிருக்கிறார் விஷ்ணு. அகம் கிருதஷ்ட சம்ஹர்த்தா. இப்போ சிவன்லியா பேசிட்டு இருக்கார், நான் தான் சம்ஹார கடவுளாக செய்யப்பட்டிருக்கிறேன் அந்த பரமாத்மாவால். வயம் விஷயினக கிருத்தாக. ஸோ விஷயினகன்னு நாங்களாம் வேலை பண்ணுறோம். என்ன வேலை? ஒருத்தர் காப்பாற்றணும், ஒருத்தர் சிருஷ்டி பண்ணணும், ஒருத்தர் சம்ஹாரம் பண்ணணும். இப்படிப்பட்ட விஷயத்தோடு கூடி எங்களை அவர் செய்திருக்கிறார். விஷயினக கிருத்தாக செய்யப்பட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள்லாம் காரியம் பண்ணுறோம், பகவான் தான் காரியமே கிடையாது. அவர் ஈட்சா, அவர் பேரை பார்க்கத்தான் செய்வார். அதனால் அவர் எங்களை இப்படிலாம் படைச்சிருக்கார். स्रष्टा कृतः विधिः तेन पाता विष्णुः कृतः भवेत् अहं कृतश्च संहर्ता वयं विषयिनः कृताः. कालाग्नि रुद्रं संहारे नियोज्य विषये नृप अहं करोमि सततं तन्नाम गुणकीर्तनं तेन मृत्युञ्जयो अहं च ज्ञानेन अनेन निर्भयः. ஸோ காலாக்னி ருத்ரம்மாம். கால அக்னி ஊழித்தீன்னு சொல்ல மாட்டோமா, ஊழித்தீயாக இருக்கக்கூடிய என்னை அகம் ருத்ரம் என்ன ருத்ரனாக சம்ஹாரே நியோஜ்ய சம்ஹாரே விஷயே நியோஜ்ய சம்ஹார காரியத்தில் என்னை ஈடுபடுத்தி இருக்கிறார் பகவான். இப்போ நான் ஒன்று சம்ஹாரம் பண்ண போகிறேங்கிறார் இன்டெரக்டாக. இப்போ சங்கச்சூடனை வந்து என்ன பண்ண போகிறார்? சம்ஹாரம் பண்ண போகிறார் அவர்.
ஸோ சம்ஹார விஷயத்தில் என்னை அவர் ஈடுபடுத்தி நியோஜன நிஷியாசியாஸ் அட்டாச்சிடுமி எனக்கு அந்த காரியத்தை கொடுத்துருக்கார். ஹே சங்கச்சூடான் இருப்ப சங்கச்சூடனே அகம் சததம் கரோமி. அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணுறேன், எப்போது அவர் நாமத்தையே தன் நாம குண கீர்த்தனம், அவருடைய பெயர் அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆல்வேஸ். தேன மிருத்யுஞ்சயோகம், நான் இப்படி அவரோட குணகீர்த்தனத்தை பாடிட்டே இருக்கிறதுனால தான் நான் மிருத்யுஞ்சயனாக இருக்கேன், மிருத்யுவை ஜெயித்தவனாக நான் இருக்கிறேன். ஞானேன அனேன, இந்த ஞானம் வந்தாலே போரும். பகவான் தான் எல்லாம், நான்கிறதே இங்கே இல்லை. தர் இஸ் நோ ஐ, தர் இஸ் ஒன்லி ஹி. வேறு யாரும் நான்கிறதே இங்கே இல்லையே அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். நானே மிருத்யுஞ்சயனை ஜெயித்தவன் ஆகிடுவேங்கிறார். அனேன ஞானேன, இந்த ஞானத்தினால் நான் மிருத்யுஞ்சயனாக நிர்பயக பயமில்லாதவனாக நான் ஆகியிருக்கிறேன். कालाग्नि रुद्रं संहारे नियोज्य विषये नृप अहं करोमि सततं तन्नाम गुणकीर्तनं तेन मृत्युञ्जयो अहं च ज्ञानेन अनेन निर्भयः मृत्युभयाद्याति वैनतेयात् इव उरगाः इत्युक्त्वा स च सर्वेशः सर्वभावेन तत्परः विरराम च शम्भुश्च सभामध्ये च नारद राजा तद्वचनं श्रुत्वा प्रशंसः पुनः पुनः उवाच मधुरं देवं परं विनयपूर्वकम्. ஸோ மிருத்யுபயாத் யாதி. மிருத்யு கடவுள் இருக்கார் யமன். யமனுக்கே யமன் யார், பகவான். ஸோ அதனால் மிருத்யுபயாத் அவருக்கே பயம் இருக்குது, மரண பயம் இருக்குது மிருத்யுக்கே. ஸோ வைனதேயாத் இவ உரகாஹா. வைனதேயன் யார், பகவான் கருடன். வைனதேயன் வினதாவோட புத்திரன் வைனதேயன் கருடன். ஸோ கருடனுடைய பயம் எப்போதுமே பாம்புகளுக்கு உண்டு. உரகன பாம்பு. உரகாகா எப்படி பாம்புகள் கருடன்ட்ட பயப்படுறதோ அது மாதிரி மிருத்யுவும் அந்த மரண பயத்தோடு தான் இருக்கிறான். இவ்வாறு சொல்லிவிட்டு சர்வேஷக சர்வபாவேன தத்பரக, அதாவது எப்போ முழு தியானத்தில் இருக்கார். எப்படி பகவானோட தியானத்திலே இருக்கக்கூடிய அந்த பகவான் ருத்ரன் விரராம, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச்சை நிறுத்தினார். சம்புஷ்ட சபா மத்தியேச்ச நாரதா, எல்லோரும் சபை கூடியிருக்கு, எல்லாம் தேவர்கள்லாம் இருக்காளே, இவர் தான் பேசுகிறாரே தவிர தேவர்கள்லாம் இருக்கா, சங்கச்சூடன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இந்த சபையின் நடுவிலே அவர் இப்பொழுது பேச்சை நிறுத்தினார். ராஜா தத்வச்சனம் சுத்வா. இப்போ சங்கச்சூடன் இவ்வளோத்தையும் கேட்டேன், சிவன் சொல்கிறதெல்லாம் கேட்டேன். பிரசம்சச்ச புனக, ஆஹா நன்னா சொல்கிறேலே, அழகாக சொல்கிறேலேன்னு புகழறான். சிவனை நல்ல புகழ்ந்தானவன். உவாச்ச மதுரம் பரம் தேவம், அதாவது மதுர வாக்கியம், அவர் மதுரமாக பேசுகிறான். இப்போது பரம் தேவம் யார், எல்லாருக்கும் மேலான தேவனான ருத்ரனை பார்த்து வினயபூர்வகம் உவாச்ச, ரொம்ப மரியாதையோடு பணிவோடு இப்போ ருத்ரனை பார்த்து சங்கச்சூடன் பேசுகிறார். இப்போ मृत्यो भयात् याति वैनतेयात् इव उरगाः इत्युक्त्वा स च सर्वेशः सर्वभावेन तत्परः विरराम च शम्भुश्च सभामध्ये च नारद राजा तद्वचनं श्रुत्वा प्रशंस पुनः उवाच मधुरं देवं परं विनयपूर्वकम्. राधे कृष्ण. शङ्खचूड उवाच त्वया यत्कथितं देव न अन्यथा वचनं स्मृतं तथापि किञ्चित् यदार्थं श्रूयतां मन्निवेदनम्. शङ्खचूडन् சொல்றான், त्वया यत्कथितं, நீங்கள் சொன்னேலே தேவனே தேவ ந அந்யதா வச்சனம் ஸ்மிருதம், இதை மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். ததாபி கிஞ்சித் யதார்த்தம், ஆனால் நான் எப்படி நடப்பு விஷயத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. உள்ளபடியே என்னென்ன நடக்கிறதுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். மன்னிவேதனம் ஸ்ரூயதாம், நான் நிவேதிக்கிற அந்த வார்த்தைகளையும் நீங்கள் கேளுங்கள். शङ्खचूड उवाच त्वया यत्कथितं देव न अन्यथा वचनं स्मृतं तथापि किञ्चित् यदार्थं श्रूयतां मन्निवेदनम्. याति द्रोहे महत्तापं त्वया उक्तम् अधुना च यत् गृहीत्वा तस्य सर्वस्वं कुतः प्रस्थापितः बलिः मया समुद्धृतं सर्वम् ऊर्ध्वम् ऐश्वर्यम् ईश्वर
तुतलाश्च स बुद्धर्थुं न अलं तत्र गतादरः. ஸோ ஞாதி துரோகே மகத்பாபா. நீங்கள் இன்னும் சொன்ன ஜாதிகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணப்படாதுப்பா, எல்லாருமே கஷ்யபரோட குழந்தைகள், தேவர்கள் எல்லாம் கஷ்யபரோட குழந்தைகள் தான், நீங்கள் அதனால கொடுக்கணும், நீங்கள் ஜாதிக்கு எல்லாம் துரோகம் பண்ணாதே எல்லாம் சொன்னேன். நீங்கள் இப்போ சிவனை பார்த்து சொல்கிறான் இவன் சங்கச்சூடன். ஸோ ஞாதி துரோகம்லாம் பண்ணாதேன்னு சொன்னேன், மகத்பாபம் சொன்னேன். நீங்கள் தொயா உக்தம் அதுனா இப்போ சொன்னேன், இப்போ இது இந்த மாதிரி சொன்னேலே. ஆனால் சத கிரகீத்வா தஸ்ய சர்வஸ்வம் குதக பிரஸ்தாபிதா பலிஹி. ஸோ இந்த வாமனர் இந்த பலி எல்லாருமே கஷ்யபரோட குழந்தைகள் தானே. வாமனரும் அதிதியோட குழந்தை, கஷ்யபரோட குழந்தை தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் அவளும் ஞாதிகள் தானே. அப்படி இருக்கும்போது பலியோட சொத்தை ஃபுல்லாக திருடிட்டு எடுத்துட்டுட்டு அவனை கொண்டு சுதலத்தை கொண்டு தள்ளினாரா இல்லையான்னு கேட்குறான். ஸோ தஸ்ய சர்வஸ்வம் கிரகீத்வா, ஸ்வம்ன சொத்து, அவனுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சு விட்டு குதகா பிரஸ்தாபிதகா பலிகி, எங்கே கொண்டு தள்ளினார் பலி சக்கரவர்த்தியா, பலி எங்கே கொண்டு தள்ளினார் கேட்குறான். இப்போ அதுவும் ஞாதி துரோகம் இல்லையான்னு கேட்குறேன். மயா சம் உத்தர்த்தம், நான் என்ன பண்ணினேன், அந்த பலி சக்கரவர்த்தியிலேருந்து மீண்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் சர்வ சொராட்டாக இருக்கான், எல்லா லோகத்துக்கும் அதிபதி ஆகிட்டான் இல்லையா சங்கச்சூடன். அதனால் அந்த சொத்தெல்லாம் நான் திருப்பி எடுத்துனுட்டேன். சம் உத்ருத்தம் சர்வம் ஊர்துவம் ஐஸ்வர்யம், உயர்ந்த ஐஸ்வர்யம், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமோடு இருந்த அந்த பலி சக்கரவர்த்தியிலிருந்து நான் எல்லாத்தையும் அபகரித்து விட்டேன். ஈஸ்வர, ஹே பகவானே மகேஷனே கேளுங்கள். சுதலாச்ச சம் உத்தர்த்தும். ஸோ சுதலத்திலிருந்து, சுதலத்தில் தானே போனான் பலி, அந்த சுதலத்திலிருந்து எல்லா சொத்தையும் ந அலம் தத்திர கதாதரக. ஆனால் அந்த பலியை சம் உத்தர்த்தும், அந்த பலி சக்கரவர்த்தியை ஒரேடியாக அடித்து வீழ்த்தலான்னு பார்த்தா அது மட்டும் எனக்கு பலியை மட்டும் என்னால் எடுக்க முடியல. சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேனே தவிர பலி சக்கரவர்த்தியை என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ந அலம் தத்திர கதாதரக. அங்கே காவல் யாரும் உட்காண்ட்ருக்கான்னா கதையை வச்சுன்னு பகவானே உட்காண்ட்ருக்கார், அந்த ஊருக்கு காவல் காத்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காரு சுதலத்தில். அதனால என்னால் பலியை ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் சொத்த முழுசை நான் எடுத்துனுட்டேங்கிறேன். ज्ञाति द्रोहे महत्पापं त्वया मुक्तम् अधुना च यत् गृहीत्वा तस्य सर्वस्वं कुतः प्रस्तापितः बलिः मया समुद्धृतं सर्वम् ऊर्ध्वम् ऐश्वर्यम् ईश्वर सुतलाच्च समुद्धर्तुम् अलं तत्र गदाधरः. स भ्रातृकः हिरण्याक्षः कथं देवैश्च हिंसितः शुम्भादयश्च असुराश्च कथं देवैर्निपातिताः. சபராத்ருக்கா பிரதர் தானே, அசுரர்லாம் பிரதர்ஸ், தேவர்களும் பிரதர்ஸ்ன்னு சொல்லும்போது தன்னுடைய பிரதரான ஹிரண்யாட்சனை கதம் தெய்வைஷ ஹிம்சித்தக, தேவர்கள்லாம் ஹிம்சை பண்ணாலா இல்லையா ஹிரண்யாட்சனை, அதுவும் அப்படி அது ஞாதி துரோகம் தானே. சும்பாதயஷ அசுராக, சும்பன் நிஷுமெல்லாம் அசுரர்கள் இருக்காளே. ஸோ அசுரர்கள் கதம் தெய்வைகி நிபாதிதாக, அப்போ தேவியை போய் பிரார்த்தனை பண்ணி சும்ப நிசும்பனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி அந்த தேவி, அவளோட சக்தி தான் தேவி. தேவி எங்கேருந்து கிளம்பினா வந்தா, எல்லாரோட சக்தியும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி எல்லாரோட சக்தியும் தன்னுடைய அம்சமாக வாங்கி கொண்டு வானத்தில் அப்படி காலியாக தோன்றி அவள் சும்ம நிசுமனை கொன்றான். ஸோ அப்படி தேவர்களால் அந்த அசுரர்கள் வீழ்த்தப்பட்டார்களே, இவர்களெல்லாம் பிரதர்ஸ் இல்லையா, இதான உள்ளது, இதான யதார்த்தம் அப்படிங்கிறான் சங்கச்சூடன். சப்ராத்ருகः ஹிரண்யாக்ஷः கதம் தேவைश्च ஹிம்சிதः சம்பாதயश्च அசுராश्च शुम्बादयश्च असुराश्च कथं देवैर्निपातिताः. पुरा समुद्रमतने पीयूषं भक्षितं सुरैः क्लेशभाजो वयं तत्र ते सर्वे फलमोहिनः. சமுத்திரமத்தனே புறா, முன்னாடி சமுத்திரம் கடைஞ்சாலே, சமுத்திரத்தெல்லாம் கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தை எடுத்தா இல்லையா. ஸோ பீயூஷம் பட்சிதம் சுரகி, தேவர்கள் மட்டும் சாப்பிட்டான். இந்த அமிர்தத்தை 2 பேருமா கடைஞ்சா அசுரன் தேவர்களும். இது அமிர்தத்தை யார் சாப்பிட்டா, சுரைஹி பட்சிதம், தேவர்கள் சாப்பிட்டார்கள். பயம் தத்திர கிளேஷபாஜக, இவன் சங்கச்சூடன அசுரகுலம். அதனால சொல்கிறான், நாங்கள்லாம் எங்களுக்கு வெறும் பீடை மட்டும்தான் கிடச்சிது, நாங்கள் உட்காந்து கடன்னு கடைஞ்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு வேலை மட்டும்தான் மிஞ்சித்து, கிளேஷம் துக்கம் தான் எங்களுக்கு கிடச்சிது. கிளேஷபாஜக, பாஜகனா அனுபவித்தோம், துக்கத்தை மட்டுமே நாங்கள் அனுபவித்தோம். தத்திர தே சர்வே ஃபலபோகினக, அவா எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் பலனை அனுபவித்தார்கள், அமிர்தத்தை அவா சாப்பிட்டுட்டா.
समुद्रमथने पीयूषं भक्षितं सुरैः क्लेशभाजः वयं तत्र ते सर्वे फलभोगिनः. राधाकृष्ण. क्रीडाभाण्डमिदं विश्वं प्रकृतेः परमात्मनः यस्मै यत्र स ददाति तस्य ऐश्वर्यं भवेत् तदा. ரெண்டு லைன் கூட படிங்க. ओके. देवदानवयोः वादः शश्वत् नैमित्तिकः सदा पराजयः जयः तेषां काले अस्माकं क्रमेण च. तदा आवयोः இன்னொரு லைன். तदा आवयोः विरोधेवा आगमनं निष्फलं परम्. ஓகே. இதம் விஸ்வம் இந்த உலகம், இதம் விஸ்வம் இந்த உலகம். கிரீடா மாண்டக விளையாட்டு, பகவானுடைய விளையாட்டு ஸ்தானம். அவர் தான் விளையாடுறதுக்கு வேண்டி உலகத்தை படைக்கிறார். ஸோ பிரகிருத்தேகே பரமாத்மனக பிரகிருத்தேகே, அதாவது பரமாத்மாவுடைய பிரகிருதி, மூல பிரகிருதியுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம். ஸோ பிரகிருதிங்கிறது இங்கே மூல பிரகிருதி. ஸோ பகவானுடைய மூல பிரகிருதியோடைய ரூபம் தான் இந்த உலகம் எல்லாம் வந்திருக்கு. எஸ்மை எத்ரச ததாதி, யாருக்கு எங்கே அவர் எது கொடுக்குறாரோ தஸ்யே ஐஸ்வர்யம் பவேத்ததா, அவருக்கு அவர் கொடுக்கும்போது தான் அவளுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். யாருக்கு எப்பொழுது அவர் ஐஸ்வர்யத்தை குடிக்கிறாளோ அப்போ அவள் நன்னா இருப்பாள். கேடு காலம் வந்தால் பகவான் வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டார், இவாளோட கேடு காலம் வரும்பொழுது. ஸோ அதனால் பகவான் நினச்சா அவளை தூக்கி விடுவார், இல்லாட்டா இறக்கி விட்டுடுவார். தேவ தானவயோகோ வாதக, அதாவது தேவர்கள் அசுரர்கள் இப்படின்னு பிரித்து பேசுறது இருக்கேன் இந்த விவாதம். ஷஸ்வத் நைமித்திக்கக சதா, ஏதோ ஒரு காரணத்தினால தான் தேவர்கள் அசுரர்கள் பிரித்து பேசுறது. ஆக்சுவலாக பார்த்தா அவள் எல்லாருமே ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரித்து பேசுகிற வேலையை வேண்டியது இல்லையே. சங்கச்சூடன் கேட்குறேன். பராஜயக ஜெயக தேஷாம், இதில் வந்து ஒருத்தன் வெற்றி பெற்றால் கூட உள்ள பிரதர் தானே அழியிறான். அப்போ இதில் ஜெயமோ பராஜயமோ காலே அஸ்மாக்கம் கிரமேணச்ச. ஸோ எங்களுக்கு அப்பப்போ அந்தந்த காலத்தில் வரும்போது ஜெயமோ தோல்வியோ ஏற்படுறது. ஏன்னா பகவான் நினச்சாதான் அவர் ஜெயத்தை கொடுப்பார். ஸோ அதனால எங்களுக்கு அஸ்மாக்கம், எங்களுக்கு தேவர்களுக்கோ அசுரர்களுக்கோ எல்லாருக்குமே எப்போ பகவான் தராரோ அப்போ தானே அது நடக்கிறது. தது ஆவயோகோ விரோதேவா ஆகமனம் நிஷ்பலம்பரம். அதனால தேவர்கள் அசுரர்களான எங்களுக்கு நடுவில் நீங்கள் வர்றது ஒரு காரியம் இல்லைன்றாங்க. நிஷ்பலம், பலன் அளிக்காது. எங்கள் நடுவில் வந்து சமாதானம் பேசுறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நாங்கள் பிரதர்ஸு, எங்களுக்கு வெற்றி வரலாம் தோல்வி வரலாம். அப்படி எங்களுக்கு இருக்கும் பொழுது ஆவயோகோ விரோதே, எங்கள் 2 பேருக்கு நாங்கள் விரோதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதிராக நிற்கிறோம் நாங்கள். அப்படி வரும்போது பரம் ஆகமனம், நீங்கள் வரல நடுவில் நிஷ்பலம், அது ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றான் இப்போ சங்கச்சூடன். क्रीडाण्डमिदं विश्वं प्रकृतेः परमात्मनः यस्मै यत्र स ददाति तस्य ऐश्वर्यं भवेत् तदा. देवदानवयोः वादः शश्वत्नैमित्तिकः सदा पराजयः जयः तेषां काले अस्माकं क्रमेण च. तदा आवयोः विरोधेव आगमनं निष्फलं परम्. समसंबन्धिनः बन्धोः ईश्वरस्य महात्मनः इयं ते महती लज्जा युद्धे अस्माभिः सह अधुना. ஈஸ்வரஸ்ய மகாத்மனக, மகாத்மாவான ஈஸ்வருடைய, பரமாத்மாவான ஈஸ்வருடைய பந்தோஹோ, நாங்களாம் பந்துக்கள், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்து. சம சம்பந்தினக, எல்லாம் சம சம்பந்தம் இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே பகவான்கிட்ட ஒரே சம்பந்தம் தான். அப்படி இருக்கும்போது இயம்தே மகதி, இந்த முயற்சி நீங்கள் இப்போ பண்ணுறேலே, சக அஸ்மாபிஹி சக, எங்களோடு கூட ஏதோ முயற்சி பண்ணுறேன், போரிட வேண்டாம், அவளுக்கு சொத்தை கொடு, நீ அவளுடைய தேவலோகத்தை கொடுன்னு எல்லாம் இப்படி முயற்சி பண்ணுறேலே. மகதி லஜ்ஜா, மகதி லஜ்ஜா, இது வந்து வெக்கப்பட வேண்டிய செயல்னுடுறேன். யுத்தே அஸ்மாபிஹி சகாதுனா, நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம், அது எங்கள் 2 பேருக்கு நடக்க போகிற யுத்தம், நாங்கள் சம பந்துக்கள், எங்களுக்கு நடுவில் யுத்தத்தில் நீங்கள் நடுவில் ஈடுபடுறது அது வெட்கப்பட வேண்டியதுன்னு மகதி லஜ்ஜா. समसंबन्धिनः बन्धोः ईश्वरस्य महात्मनः इयं ते महती लज्जा
युद्धे अस्माभिः सह अधुना அஸ்மாபிஹி சக யுத்தேன்னு போடும்போது எங்களோட யுத்தம் பண்ண வந்துட்டேலேன்னு கேட்குறார் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் நடுவில் நீங்கள் யுத்தத்துக்கு எதுக்கு வரையன்னு கேட்குறார். யுத்தே அஸ்மாபிஹி சக யுத்தே அதுனா இப்போது மகதி லஜ்ஜா அது வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சிவன் தானே யுத்தம் பண்ண போகிறார். சிவன் தானே சொல்லி அனுப்பிச்சிருக்கா சங்கர்சூடனை கொல்றதுக்கு. जये ततो अधिका कीर्तिः हानिश्चैव पराजये इति इत्येतत् वचनं श्रुत्वा प्रहस्य च त्रिलोचनः यथा उचितम् उत्तरं तम् उवाच दानवेश्वरम्. ஸோ ஜெயே தத்தோ அதிகா கீர்த்திகி. ஸோ எங்களுக்கு ஜெயம் ஏற்பட்டால் ரொம்ப கீர்த்தி, எங்களுக்கு புகழ் இன்னும் ஜாஸ்தியாகிடும். ஸோ ஹானிஷ்ட பராஜயே, அதான் உனக்கு நஷ்டமாகும், உன்னுடைய பெருமையெல்லாம் போயிடும். நாங்கள் ஜெயிச்சோமானா உன்னுடைய பெருமை தேவன் மகாதேவன்லாம் சொல்லிட்டு இருக்கையே அந்த பெருமையெல்லாம் போயிடும். ஹானிஷ்ட பராஜயே, உனக்கு தான் தோல்வியில் உனக்கு பராஜயத்தில் ஹானி ஏற்படும். இது ஏதத் வச்சனம் சுத்வா, இதெல்லாம் பேசுகிறான் சங்கச்சூடன். இதை கேட்டார் சிவன் கேட்டார். திரிலோச்சனக பிரகசிய, சிரிக்கிறார், ஹான்னு சிரிக்கிறார் முக்கண்ணை உடைய அந்த சிவன். யதா உச்சிதம் உத்தரம், நல்லா கரெக்டாக பாயிண்ட் பிளாங்காக பதில் கொடுக்குறாராம். தம் உவாச்ச தானவேஸ்வரம், அசுரர்களுடைய தலைவனான சங்கச்சூடனை பார்த்து உச்சிதமான உத்தரம்னா பதிலை கொடுத்தார். जये ततो अधिका कीर्तिः हानिश्चैव पराजये इत्येतत् वचनं श्रुत्वा प्रहस्य च त्रिलोचनः यथा उचितम् उत्तरं तम् उवाच दानवेश्वरम्. महादेव उवाच युष्माभिः सह युद्धे मे ब्रह्मवंशसमुद्भवैः का लज्जा महती राजन् अकीर्तिर्वा पराजये. ஸோ யுஷ்மாபி சக யுத்தே, உங்கள் கூட யுத்தம் பண்ணுறதுல இப்போ மகாதேவன் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன். உங்களோட யுத்தம் பண்ணுறதுல எனக்கு என்ன வெட்க வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். காலஜா மகதி என்ன பெரிய வெட்க வேண்டி எடுக்கு எனக்கு உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கு. பிரம்ம வம்ச சமுத்பவைஹி, பிரம்மாவுடைய வம்சத்தில் தான் நான் வந்தேன். நான் பிரம்மாவோட பிள்ளை தானே, நானும் உங்களோட அந்த வம்சத்தில் வந்தவன் தானே, தேவனோட சேர்த்தி தானே. அதனால் பிரம்ம வம்ச சமுத்பவைஹி, பிரம்மாவுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள். ஸோ பிரம்மாவுடைய வம்சத்தில் பிரம்மா மரீச்சியோட பிள்ளை கஷ்யப்பர் அப்படி அப்படிப்பட்டவர்கள் அசுரர்களாக வந்திருக்கா, தேவர்களாக வந்திருக்கா. ஸோ அப்படி பிரம்மாவுடைய வம்சத்தில் வந்தால் தேவர்களோ அசுரர்களோ அவா கூட சண்டை போடுறதுல எனக்கு என்ன வெக்கங்க இருக்கிறார். காலஜாமகதி ராஜன் அகீர்த்திஹீவா பராஜயே, எனக்கு பராஜயம் ஏற்பட்டது தோல்வின்னு சொன்னால் எனக்கு என்ன வெக்கப்படுறதில்ல, அதில் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு. அகீர்த்தி எனக்கு கீர்த்தி போகிறதுன்னு விஷயங்கிறது கிடையாது. பராஜயம் அடைஞ்சாலும் எனக்கு ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா தேவர்கள் அசுரர்கள் மாறி மாறி வெற்றி தோல்வி அடைவார்கள், அதில் நானும் ஒரு பார்ட், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிட்டேன். महादेव उवाच युष्माभिः सह युद्धे मे ब्रह्मवंश समुद्भवैः कालज्जा महती राजन् अकीर्तिः वा पराजये. युद्धम् आदौ हरेः एव मधुना कैडबेन च हिरण्यकशिपोः चैव सह तेन आत्मना नृप हिरण्याक्षस्य युद्धं च पुनः तेन गदाभृता. ஸோ யுத்தம் ஆதோ ஹரேகே ஏவ, முதல்ல யார் யுத்தம் பண்ணினான்னு பார்த்தாங்கன்னா மது கைடவர்கள் என்ற அசுரர்கள் வந்து ஹரேகே ஏவ, ஹரியோடு கூட சண்டை போட்டால் அதுதான் முதல் யுத்தமாக இருந்தது. மது கைடவ அசுரர்கள் வந்து ஹரியோடு சண்டை போட்டதான் முதல்ல இருந்தது. ஹிரண்யகசிபோஷ்டைவ சக, அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபோட சண்டை. தேன ஆத்மனா இங்கே பரமாத்மா, அந்த பரமாத்மாவோடு கூட ஹிரண்யகசிபோட சண்டை அடுத்தது. ஹே நிருப்பா, ஹே சங்கசூடா தெரிஞ்சுக்கோ. ஹிரண்யாட்சசிய யுத்தம் ச புனக தேன கதாபிருதா, அதுபடி ஹிரண்யாட்சன் கதாபிருதா கதையை தரித்த வராகமூர்த்தி. ஸோ அந்த ஹரியே வராகரா வந்தார், அந்த ஹிரண்யாட்சனோட யுத்தம் பண்ணினார், அதுதான் ரெண்டாவது நடந்தது. ஸோ ஹிரண்ய கஷிபு கூட தான் பூமி வராகவதாரம். ஹிரண்யாட்சனோட ஹரியே கதாபிருதனா வந்து கஷிபுவோட வரும்போது நரசிம்ம அவதாரம், ஹிரண்யாட்சனோடு வரும்போது வராக அவதாரம். युद्धम् आदौ हरेः एव मधुना कैडबेन च हिरण्यकशिपोः चैव सह तेन आत्मना नृप हिरण्याक्षस्य युद्धं च पुनः तेन गदाभृता.
ஆக்சுவலாக ஹிரண்யாட்சன் தானே ஃபஸ்ட்டு வரான், வராகவதாரம் தானே முதல்ல வருது, அப்புறம் ரெண்டாவது ஹிரண்யகசிபு இங்கே மாறி வந்திருக்கு. ஓகே. त्रिपुरैः सह युद्धं च मयापि च पुरा कृतं सर्वेश्वर्याः सर्वमातुः प्रकृत्याश्च बभूवः सह शुम्भादिभिः पूर्वं समरः परम अद्भुतः पार्षदप्रवरः त्वं च कृष्णस्य परमात्मनः. ஸோ திரிபுரைஹி சக யுத்தம் ச, அதான் முப்புறங்கள் வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை, இரும்புக்கோட்டைன்னு பறந்துட்டு இருந்தாலே அது அசுரர்கள். ஸோ அவர்களோடு கூட யுத்தம் நடந்தது. மயாப்பி நானும் பண்ணியிருக்கேன். ஸோ திரிபுரங்கள் 3 புறங்களை வச்சுட்டு இந்த மயன்கிற அசுரர்கள்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கும்போது நானும் அவளாக அடிச்சிருக்கேன், யுத்தம் பண்ணியிருக்கேன். புறாக்கிருத்தம் நான் பண்ணியிருக்கேன். சர்வ ஈஸ்வரியாக எல்லாருக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய தேவி பராசக்தி, எல்லாருக்கும் அம்மா ஜெகத் ஜனனி அவள். மாத்துகு பிரகிருதியா யார்? மூல பிரகிருதி. ஸோ மூல பிரகிருதி தேவி கூட பபுவக சக சும்பாதிபிகி, சும்ப நிசும்பர்கள் கூட போர் யார் பண்ணினா? அந்த மூல பிரகிருதியே அப்படி வடிவெடுத்து பராசக்தி ஆதிபராசக்தியாக அம்பாளாக வந்து சும்பன் முதலியவர்களோடு யுத்தம் பண்ணினா. அவளும் யுத்தம். ஸோ எல்லாரும் யுத்தம் பண்ணியிருக்கான்றார். பூர்வம் சமரகன போர், பரம அத்புதக பெரிய அற்புதமான யுத்தம் அவளும் பண்ணியிருக்கா, தேவியும் பண்ணியிருக்கா. பார்ஷத பிரவரக தொம்ச, நீ யார்? நீ பார்ஷதனோட பிரவரக முக்கியமான ஒரு பார்ஷதன், பகவான் பக்கத்திலே இருக்கக்கூடிய சுதாமா என்கிற கிருஷ்ணஸ்யா பரமாத்மரா, பகவான் கிருஷ்ணருடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய பார்ஷதர்கள் முக்கியமானவன் சுதாமாக ஆகப்பட்டவன் நீ. त्रिपुरैः सह युद्धं च मयापि च पुरा कृतं सर्वेश्वर्याः सर्वमातुः प्रकृत्याश्च बभूवः सह शुम्भादिभिः पूर्वं समरः परम अद्भुतः पार्षदप्रवरः त्वं च कृष्णस्य परमात्मनः. ये हताश्च दैतेयः न हि हे अपि त्वया समाः कालज्जा महती राजन् मम युद्धे त्वया सह. ஸோ தைத்தேயாக யாரெல்லாம் அசுரர்கள் எல்லாம் ஹதாக கொல்லப்பட்டார்களோ, நகி கே அப்பி துவயாசமம், உனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. ஸோ அசுரர்களாக ஒன்னோடு டிகிரியை பார்க்குறோச்சா அவளை கீழானவர்கள், அவர்களோடையே சண்டை போட்டிருக்கேன். அப்போ எப்போவுமே உயர்ந்தவர்களோடு சண்டை போடுறது தான் விசேஷமானது. சும்மா கீழான அல்பமான ஆளுகளோடு சண்டை போடுறது பெருசு இல்லைங்கிறார். ஸோ அப்படிப்பட்ட இந்த கீழானவர்களோடையே நான் சண்டை போட்டாச்சு, இப்போ உங்கூட சண்டை போடுறதுல எனக்கு என்ன வெக்கங்கிறேன். ஸோ நீயோ பெரிய பார்ஷதன், உயர்ந்தவன், கிருஷ்ணனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவன். ஸோ உனக்கு ஈக்குவலாக அவெல்லாம் கிடையாது. காலஜா மகதீராஜன், எனக்கு என்ன வெக்கம்? மம யுத்தே துவயா சக, உங்கூட யுத்தம் போடுறதுல எனக்கு என்ன வெக்க வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். ये ये हताश्च दैतेयाः न हि के अपि त्वया समाः कालज्जा महती राजन् मम युद्धे त्वया सह. सुराणां शरणस्य एव प्रेषितश्च हरेः अहो देहि राज्यं च देवानाम् इति मे निश्चितं वचः. ஸோ சுராணாம் சரணஸ்ய ஏவ, ஸோ தேவர்களுடைய சரணம், அவெல்லாம் சரணம் போயிருக்கா, பகவான் இடத்த சரணம்னு போயிருக்கா. ஸோ ஹரேஹே, அந்த ஹரிகிட்ட போய் சரணாகதி பண்ணினா தேவர்கள் எல்லாம். அந்த சங்கச்சூடன் ரொம்ப பீடிக்கிறான்னு எல்லோரும் சரணாகதி பண்ணினா, அப்போது அந்த ஹரி வந்து என்ன பண்ணா, அஹோ பிரேஷிதஷ்ட, நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஸோ தேவர்களுக்கு சார்பாக என்ன அனுப்பியிருக்கார் பகவான், நான் அப்படி வந்திருக்கேன். ஸோ தேவர்களுடைய சார்பாக நான் வந்திருக்கேன்ப்பா. ஸோ தேஹி ராஜ்யம் ச தேவானாம், தேவர்களுடைய ராஜ்யத்தை கொடுத்துரும். இது மே நிச்சிதம் வச்சக, நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீ கொடுத்தே ஆக வேண்டும், இதுதான் பகவானுடைய கட்டளை அப்படி சொல்கிறேன். सुराणां शरणस्य एव प्रेषितश्च हरेः अहो देहि राज्यं च देवानाम् इति मे निश्चितं वचः. युद्धं वा कुरु मत्सार्धं वाग्व्यये किं प्रयोजनम् इत्युक्त्वा शङ्करः तत्र विरराम च नारद उत्तस्तौ शङ्खचूडश्च हि अमात्यैः सह सत्वरम्.
ஸோ யுத்தமாக குரு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னியானா தேவர்களோட ராஜ்யத்தை கொடுக்கலைன்னா யுத்தத்தை பண்ணு, என் கூட யுத்தம் பண்ணு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வெக்கம் கிடையாது. மத்சார்த்தம் யுத்தம் குரு, என் கூட யுத்தம் பண்ணு. வாக்வேயே என்ன பேசி பேசின்னு உட்காந்துருக்க, வார்த்தையே வேஸ்ட் ஆக்காதே. வாக்வேயே கிம் பிரயோஜனம், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, வாக்க பேசிகிட்டே இருக்காதே, வேலையில் பண்ணுன்ற. யுக்தித்வா சங்கரகா, இவ்வாறு சொல்லிவிட்டு பகவான் சங்கரன் விரராம அவ்வளோதான் பேச்சை நிறுத்தின்றார். ஹே நாரதா, உத்தசவ் சங்கச்சூடஸ்டா எழுந்திருந்தான். இப்போ யுத்தத்துக்கு அவனும் ரெடி ஆகிடுறான். சங்கச்சூடனும் எழுந்திருந்தான். அமாத்தியைஹி சக சத்வரம், தன்னுடைய மந்திரி பிரதானிகளோடு சேர்ந்து அவனும் யுத்தத்துக்கு ரெடி ஆகுவதற்காக எழுந்திருந்தான். प्रयोजनम् इत्युक्त्वा शङ्करः तत्र विरराम च नारद उत्तस्थौ शङ्खचूडस्य हि अमात्यैः सह सत्वरम् इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे शङ्खचूडकृते प्रबोधवाक्यवर्णनं नाम एकविंशोऽध्यायः सर्वं जगदाम्बार्पणमस्तु. இப்போ எடுத்தோட 4 தானே? ஆமாம். अथ द्वाविंशोऽध्यायः श्रीनारायण उवाच शिवं प्रणम्य शिरसा दानवेन्द्रः प्रतापवान् सम् आरुरोह यानं च सह अमात्यैः ससत्वरः शिवः स्वसैन्यं देवांश्च प्रेरयामास सत्वरं दानवेन्द्रः ससैन्यश्च युद्ध आरम्भे बभूवः. இப்போ நாராயணன் இப்போ நாரதட்ட கதை சொல்லிட்டு இருக்கார். சிவம் பிரணம்ய சிரசா, சிவனே தலையான் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதாபவான் தானவேந்திரன், ரொம்ப பிரதாபம் நிறைந்த அந்த அசுர ராஜா சங்கச்சூடன் யானம் சம் ஆருரோக, வெஹிக்கிளில் ஏறான். இப்போ ரதத்தில் ஏறி சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறான். ஸோ அவருடைய யானம்னா வாகனம், அவனுடைய வாகனத்தில் ஏறினான். சக அமாத்தியேகி சத்வரக, வேக வேகமாக தன்னுடைய மந்திரி பிரதானிகளோட வாகனத்தில் ஏறினான். சிவக ஸ்வசைன்யம், தன்னுடைய சைன்யம், தேவன் சிவன் தேவாம்ச பிரேரயாமாச சத்தர், நீங்களாம் யுத்தத்துக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர்களையும் தூண்டினான். பிரேரயாமாச தூண்டினான், உடனடியாக யுத்தத்துக்கு ரெடியாக கொண்டார். தானவேந்திரக சைன்யஷ, சைன்யத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சங்கச்சூடன் யுத்த ஆரம்பே பபூவக, ஸோ யுத்த ஆரம்பேன்னு யுத்த ஃப்ரண்ட்டு, ஸோ யுத்தத்துக்கு ரெடியாக வந்து நின்றான். श्रीनारायण उवाच शिवं प्रणम्य स्थिरसा दानवेन्द्रः प्रतापवान् तम् आरुरोह यानं च सह अमात्यैः स सत्वरः शिवः स्वसैन्यं देवांश्च प्रेरयामास सत्वरं दानवेन्द्रः ससैन्यश्च युद्ध आरम्भे बभूवः. स्वयं महेन्द्रः युयुधे सार्धं च वृषपर्वणा भास्करः युयुधे विप्रचित्तिना सह सत्वरः दम्भेन सह चन्द्रश्च चकार परमं रणं कालस्वरेण कालश्च गोकर्णेन हुताशनः. யார் யார் கூட யார் யார் சண்டை போட்டா, தேவர்கள் சைடில் யார், அசுர சைடில் யாருன்னு லிஸ்ட்டு, அவ்வளோதான். இந்த லிஸ்ட்டு தான் வரிசையாக வருது இப்போது. ஸோ ஸ்வயம் மகேந்திரக இந்திரன் விஷபர்வனா சார்தம் யுயுதே, விஷபர்வா எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? விஷபர்வா, அந்த விஷபர்வா அசுர ராஜா கூட இந்திரனே சண்டை போடுறான். பாஸ்கரகா யுயுதே விப்ரசித்தியோடு கூட பாஸ்கரன், அது சூரியன், பாஸ்கரன் யார்? சூரியன். ஸோ சூரியன், தேவர்களோடு சூரியன் ஆகப்பட்டவன் விப்ரசித்தியோடு சண்டை போட்டான் துவரக வேகமாக. தம்பக சந்திரஷா சக சந்திரஷா, சந்திரன் கூட தம்பன், விப்ரசித்தியோட பிள்ளை தம்பன்னு பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம், விப்ரசித்தியோட பிள்ளை தம்பன். ஸோ அந்த தம்பனோடு கூட சந்திரன் சண்டை போடுறான். சக்கார பரமம் ரணம் போர் செய்தான். காலஸ்வரேன காலஸ்வரன் அப்படிங்கிறவனோட காலனும் சண்டை போடுறான். காலன் தேவர்களோட காலன். அப்புறம் கோகர்ணேன ஹுதாசனக, கோகர்ணங்கிற அசுரனோட கூட ஹுதாசனக அக்னி தேவன் சண்டையிட்டான். स्वयं महेन्द्रः युयुधे सार्धं च वृषपर्वणा भास्करः युयुधे विप्रचित्तिना सह सत्वरः दम्भेन सह चन्द्रश्च चकार परमं रणं कालस्वरेण कालश्च गोकर्णेन हुताशनः.
कुबेरः कालकेयेन विश्वकर्मा मयेन च भयङ्करेण मृत्युश्च संहारेण यमः तथा विकङ्कणेन वरुणः चञ्चलेन समीरणः बुधश्च घृतपृष्ठेन रक्ताक्षेन शनैश्चरः. ஸோ குபேரன் காலகேயன் அப்படிங்கிற அசுரனோட சண்டை போடுறார். விஸ்வகர்மா மயன்கிற அசுரனோட சண்டை போடுறார். பயங்கரேன மிருத்யுஷ பயங்கரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அசுரனில், அதில் மிருத்யு யமனே சண்டை போடுறான். சம்ஹாரேன மிருத்யுங்கிறது யமனோட கவுண்டர் பார்ட்டு. ஸோ மிருத்யு சண்டை போடுறார். சம்ஹாரன்கிற ஒரு அரசனோட யமனே சண்டை போடுறார். விகங்கணன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கார், அவன் கூட வருணன் தேவலோக சைடில். சஞ்சலன்ற அரசனோட சமீரன சமீரன காற்று வாயு தேவன் சண்டை போடுறான். புதன்ங்கிற தேவன் வந்து கிருதபுஷ்டாவோட சண்டை போடுறான். அடுத்து ரக்தாக்ஷேன சனைஸ்வரக, ரக்தாக்ஷன் ஒரு அசுரன், அவனோட கூட சனீஸ்வர பகவான் சண்டை போட்டான். மேம் இங்க மயன் வரதுல இந்த தேவ செல்வி மயன் कुबेरः कालकेयेन विश्वकर्मा मयेन च भयङ्करेण मृत्युश्च संहारेण यमः तथा विकङ्गणेन वरुणः चञ्चलेन समीरणः बुधश्च घृतपृष्ठेन रक्ताक्षेन शनैश्चरः. जयन्तः रत्नसारेण वसवः वर्चसां गणैः अश्विनौ च दीप्तिमता धूम्रेण नलगूपरः दुरन्दरेण धर्मश्च उषाक्षेण च मङ्गलः शोभाकरेण वैभानुः पितरेण च मन्मथः. ஸோ ஜெயந்தன் ரத்னசாரங்கிறவனோட சண்டை போடுறான். ஜெயந்தன் வசுக்கள் அஷ்டவசுக்கள். ஸோ ஜெயந்தன் நம்ம வந்து இந்திரனோட பிள்ளை இல்லையா, அவன் ரத்னசாரங்களோட சண்டை போடுறான். அஷ்டவசுக்கள் வந்து வர்ச்சஸ்ன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கா அசுரர்களில், அவா கூட சண்டை போடுறான். ஸோ அஸ்வினி தேவர்கள் தீப்திமான் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கூட இந்த அஸ்வினி தேவர்கள் சண்டை போடுறான். தூம்ரங்கிற அரசனோட நலகூபரர்கள் அவா சண்டை போடுறா, குபேரனோட பிள்ளைகள் இல்லையா நலகூபரன். துரந்தரன்கிற அரசனோட தர்மன் சண்டை போடுறான். அப்புறம் புஷாட்சன் அப்படிங்கிறவனோட கூட மங்களன், அது செவ்வாய் கிரகம், அந்த தேவன் சண்டை போடுறான். சோபாகரேன சவை பானுகுங்கிறது திருப்பி இந்த சூரியனோட இதே தான் அம்சமாக தான் வருது. ஸோ அந்த ஏன்னா ஆதித்யர்கள் 12 பேர் இருக்காலே, அதில் பானுன்னு ஒரு ஆதித்யன் இருக்கானே. ஸோ சோபாகரன் அப்படிங்கிறவனோட கூட இந்த பானு சண்டை போடுறார். பிட்டரன்கிறவனோடு கூட மன்மதன் சண்டை போடுறான். जयन्तः रत्नसारेण वसवः वर्चसां गणैः अश्विनौ च दीप्तिमता धूम्रेण नलकूबरः दुरन्तरेण धर्मश्च उषाक्षेण च मङ्गलः शोभाकरेण वैभानुः पितरेण च मन्मथः. गोदामुखेन चूर्णेन खड्गेन च ध्वजेन च काञ्चीमुखेन पिण्डेन धूम्रेण सह नन्दिना विश्वेन च बलाशेन आदित्याद्ययुधुः परे एकादश च रुद्रा वै एकादश भयङ्करैः. युयुधुः परे ஸோ கோதாமுகன், சூர்ணன், கட்கன், அப்புறம் துவஜன், இப்படி 4 அசுரர்கள். எல்லாம் அசுரரோட பேர்கள். கோதாமுகன், அப்புறம் சூர்ணன், கட்கன், துவஜன் இவெல்லாம். ஸோ காஞ்சி முகேன பிண்டேன தூம்ரேன சக நந்தினா, இவாளுக்கு ஈக்குவலாக ஒருத்தன் இருக்கான் தேவர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா. இல்லை சாரி, இவள் எல்லாருமே அசுரர்கள் லிஸ்ட்டில் தான் வரா. ஸோ காஞ்சி முகன் ஒருத்தன், பிண்டன், அப்புறம் தூம்ரன், அப்புறம் நந்தி. சக நந்தினா விஸ்வேனச்ச பலாஷேன. நந்தி வந்து தேவர்களோட சைடில் தானே வருவன். ஸோ இவாளெலாம் ஒருத்தருக்கு 1:1 எடுத்துக்க வேண்டியதான். காஞ்சி முகன், பிண்டன், தூம்ரன், அப்புறம் நந்தி. விஸ்வேனச்ச பலாஷேன சக நந்தினா விஸ்வேனச்ச பலாஷேன. இதெல்லாம் யார் தேவன் யார் அசுரனே தெரியல. லிஸ்ட்டு நமக்கு பாதி எல்லாம் சிலதை பார்த்தா தேவன் மாதிரி இருக்குது. பிண்டன், தூம்ரன்லாம் நிச்சயமாக அசுரர்கள் தான். அவெல்லாம் தேவர்களோட லிஸ்ட்டில் வரவே மாட்டான். ஸோ அது மாதிரி நந்தினா விஸ்வேனச்ச பலாஷேன, நந்தியோடையும் விஸ்வனோடையும் பலாஷன் இவாளெல்லாம் தேவர்கள் குரூப்போட சண்டை போகிறான்.
ஆதித்ய ஆதியாக 12 ஆதித்யர்கள் இருக்கா இல்லையா, இவா எல்லாரும் யுயுதுகு பரே மற்றவர்கள் எல்லாம் இவா 12 ஆதித்யர்களோட சண்டை போட்டுறா. ஏகாதச ருத்ராவை 11 ருத்ரர்கள் வேறு இருக்கா. ஏகாதச பயங்கரைகி பயங்கரர்கள்னு அப்படின்னு அது 11 பேர் இருக்கா. அந்த 11 பேர் இந்த 11 பேரோட சண்டை போட்டார்கள். ராதே கிருஷ்ணா. இந்த நந்தினா ஓகே ஓகே நான் படிக்கிறேன். வாசிங்கப்பா. கோதாமுகேன சூர்ணேன கட்டேன த்வஜேன ச காஞ்சிமுகேன பிண்டேன தும்ரேன சக நந்தினா விஷ்வேன ச பலாஷ்டேன ஆதித்யா ஆத்யா யுயுதுஹு பரே ஏகாதச ச ருத்ராவை ஏகாதச பயங்கரைஹி. ராதாகிருஷ்ணா ஒரு நிமிஷம். महामारी च युयुधे च उग्रचण्डादिभिः सह नन्दीश्वरादयः सर्वे दानवानां गणैः सह युयुधुः च महायुद्धे प्रलये अपि भयङ्करे वटमूले च शम्भुश्च तस्थौ काल्यासुतेन च. One more line. सर्वे च युयुधुः सैन्य समूहाः सततं मुने. ஸோ மகாமாரீச்ச யுயுதே. மகாமாரி யார்? தேவி. மகாமாரி வந்து உக்ரச்சண்டாதிபிகி சக உக்ரச்சண்டா இவர்களெல்லாம் கூட்டிட்டா. அவளுடைய கவுண்டர் பார்ட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்டு நந்தீஸ்வர தேவர் அவர்கள்லாம் சர்வே தானவானாங்கணகி சக அவர்கள் அசுரர்களோடு கூட நந்தீஸ்வரர்கள் கூட்டமெல்லாம் இருக்கு இல்லையா, பூத பிசாச்ச கணங்கள்லாம் இருக்கே, நந்தீஸ்வரர் தலைவராக இருக்கிற கணங்கள், அந்த கணங்கள்லாம் சேர்ந்து அசுரர்களோடு சண்டை போடுறா. ஸோ உக்ரச்சண்டாங்கிறது வந்து அசுரர்களோட கூட்டத்தில் உள்ளவா. சகன அவர்களோடு கூடன்னு அர்த்தம். ஸோ மகாமாரிங்கிற தேவி இந்த உக்ரச்சண்டா முதலிய தேவருக்கு அசுரர்களோடு சண்டை போடுறா. அந்த தேவதைகளோடு சண்டை போடுறா. நந்தீஸ்வரர்கள் முதலியவர்களாக அசுரர்களோட கூட்டத்தோடு சண்டை போடுறா. மகா யுத்தத்தில் பிரளயே அப்படி பயங்கரே. ஸோ பிரளயம் போல் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அப்போ ஏற்பட்ட யுத்தத்தில் வடமூலேச்ச சம்புஷ்ச தஸ்தவு எல்லாம் அப்படி நடக்கிறது. வடமூலத்தில் இவர் பாடு சௌக்கியமாக உட்காண்டிருக்கார். தட்சிணாமூர்த்தி கோலத்தில் சம்பு சிவன் உட்காண்டிருக்கார். காளியாக சுதேனச்ச காளி ஆறு பார்வதி முருகன் சுதேன முருகனோடு கூட சம்பு வடமூலத்தில் அந்த ஆலமரத்தடியில் உட்காண்டிருக்கார். சர்வேச யுதுகும் சைனிய சமூகம் எல்லோரும் சண்டை போட்டுருக்கா. ஒரு பக்கமாக சண்டை போட்டு நடக்கிறதுங்க. ஸோ எல்லா சைனிய சமூகங்கள்லாம் இப்படி போட்டி போட்டு சண்டை போடுறது சத்தத்தம் ஆல்வேஸ். ஹே முனே, ஹே நாரதரே தெரிஞ்சுக்கோ. महामारी च युयुधे च उग्रचण्डादिभिः सह नन्दीश्वरादयः सर्वे दानवानां गणैः सह युयुधुश्च महायुद्धे प्रलये अपि भयङ्करे वटमूले च शम्भुश्च तस्थौ कार्याः सुतेन च सर्वे च युयुधुः सैन्य समूहाः सततं मुने. राधे कृष्ण मैम. यस. 3 or 4. रत्नसिंहासने रम्ये कोटिभिः दानवैः सह उवास शङ्खचूडश्च रत्नभूषणभूषितः. ஸோ ரத்னசிம்ஹா இல்லை கரெக்டு. ரத்னசிம்ஹாசனே ரம்யே, அதாவது ரம்யமான ரத்னசிம்ஹாசனத்தில் கோட்டிபிகி தானவைகி சக நல்ல கோடிக்கணக்கான அசுரர்கள் இருக்கா. அவளோடு கூட சங்கசூடஷ்ச ரத்னபூஷண பூஷிதக உவாச அவனும் ஒன்று குறைச்சல. சம்பு சைலண்ட்டாக அங்கே உட்காந்துருக்காருன்னா அரசமரத்தில் உட்காந்துருக்காருன்னா இவனும் அது அசுரப்படைகளோடு கூட அப்படியே ரத்னபூஷணங்களெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு சங்கசூடஷ்ட உவாச அவனும் இருக்கிறான். அவனும் இந்த போரில் இன்னும் ஈடுபடலை. மெயினான ஆளுகள்லாம் இந்த போரில் வரல. रत्नसिंहासने रम्ये कोटिभिः दानवैः सह उवास शङ्खचूडश्च रत्नभूषणभूषितः. शङ्करस्य च ये योधा दानवैश्च पराजिता देवाश्च दुद्रुवुः सर्वे भीताः च क्षतविग्रहाः. चकारकोपं स्कन्दश्च देवेभ्यः च अभयं ददौ.
ஸோ சங்கரசச்ச ஏ யோதா, யோதாங்கிற வீரர்கள், படை வீரர்கள், சங்கரனோட சைடில் இருக்கக்கூடிய வீரர்கள், தானவைஷ்ச பராஜிதாக, ஸோ தானவர்களும், ஸோ சங்கரச ஏ யோதா தானவைஹீச்ச அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஸோ சங்கரனோட சேனை இப்போ தோல்வி முகத்தில் வருது. ஸோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தேவாஷ துத்ரு எல்லாம் ஓடுறது, எல்லாம் தோற்கடிக்கப்பட்டவுடனே எல்லாமே நாலா பக்கமும் ஓடுறா. துத்ருவுக்கு ஓடினார்கள். சர்வே பீதாஷா ரொம்ப பயந்து போயிட்டா. சத விக்கிரகாக எல்லாம் உடம்பெல்லாம் அப்படி புண்ணாயிடுது, எல்லாம் சதமாயிடுது, எல்லாம் புண்ணாகி தேவர்கள்லாம் ஓடுறான். ஸ்கந்தஷ்ட கோபம் சக்கார இதை பார்க்குறார் முருகன், ரொம்ப கோபம் வந்துருது. என்னடா நம்ம சைடில் எல்லோரும் தோற்று ஓடுறாளேன்ட்டு. தேவேபியஷ்ட அபயம் ததோ, தேவர்களுக்கெல்லாம் அபயத்தை கொடுக்கிறார். பயப்படாதுங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் இப்போ ஸ்கந்தன். शङ्करस्ते च ये योधा दानवैः च पराजिता देवाश्च दुद्रुः सर्वे बीजाश्च क्षतविग्रहाः चकार कोपं स्कन्दश्च देवेभ्यः च अभयं ददौ बलं च स्वर्गणानां च वर्धयामास तेजसा यः अयम् एकश्च युयुधे दानवानां गणैः सह अक्षौहिणीनां शतकं समरे च जगानसः असुरान् पातयामास काली कमललोचना पपौ रक्तं दानवानाम् अधिक्रुद्धा ततः परम्. ஓகே, பாலம் ச ஸ்வர்கணானாம், அதாவது பலம் ச. அப்போ இப்போ என்னாச்சு, இவர் அபயம் கொடுத்த உடனேயே அந்த தேவர்களுடைய ஸ்வர்கணான சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய அந்த பலம், அந்த கூட்டத்தோட பலம் வந்து வர்தயாமாச, பலம் ஜாஸ்தியாகிடுது. என்ன மந்திரமல்லையில் கடையும் போது அப்படி தானே, எல்லாருமா தானே இருந்து எல்லாருக்கும் பலத்தை தானே கொடுத்து தானே கடைந்தார்னு வருது இல்லையா, பகவானே ஹரியே கடையிறான்னு வருது. அது மாதிரி இங்கே வந்து ஸ்கந்தன் எல்லாருக்குள்ளேயும் போய் பலத்தை ஜாஸ்தி பண்ணிடுறார். தேஜஸா, தன்னுடைய தேஜஸ்னால பலத்தை கூட்டினார். சக அயம் ஏகஷ்ட யுதே, அதாவது தான் ஒருவனே எல்லாருக்குள்ளேயும் பூந்து அவரே சண்டை போடுறாருன்னு வருது இப்போ. ஸோ எல்லாருமாகவே அவரே இருக்கார், அந்த பலமே அவர் தான், எல்லாருக்குள்ளே பலமாக இருந்து அவரே சண்டை போட்டார். தானவானாங் கணகி சக, ஸோ தானே எல்லாருமாக ஆகி அசுரர்களோடு சண்டையிட்டார். அச்சௌகினினாம் சதகம், என்ன நூற்றுக்கணக்கான அச்சௌகினி படைகள் இருக்குது. சமரேச்ச ஜகானச, அடித்து உடைச்சார், கொன்னார். ஸோ பல நூற்றுக்கணக்கான அச்சௌகினி சேனைகளை ஸ்கந்தன் தான் ஒருவராகவே எல்லாருக்குள்ளேயும் பலமாக இருந்து அவர்களை அழித்தார். அப்புறம் அசுரான் பாத்தையா மாச, அசுரர்களை யார், காளி கமலலோச்சனா, அப்போ தேவி அங்கே இருக்கா. அந்த காளி யார், பார்வதி, அவளும் அங்கே இருந்தா இல்லையா, அவளும் அசுரர்களெல்லாம் பாத்தையா மாச வீழ்த்தினாள். தானவானாம் ரத்தம் பபௌ, தானவர்களுடைய அசுரோட ரத்தத்தெல்லாம் குடிக்கிறா. அதிகுர்தா, ரொம்ப கோவம் வந்துருது. தத்தப்பரா, அதுக்கப்புறம் அவள் எல்லாரோட ரத்தத்தையும் தானே குடித்தாள். बलं च स्वर्गणानां च वर्धयामास तेजसा सः अयम् एकश्च युयुधे दानवानां गणैः सह अक्षौहिणीनां शतकं समरे च जगानसः असुरान् पातयामास काली कमललोचना पपौ रक्तं दानवानाम् अधिक्रुद्धा ततः परम्. दशलक्ष गजेन्द्राणां शतलक्षं च कोटिशः समादाय एकहस्तेन मुखे चिक्षेपलीलया. अर्थले कबन्दानां सहस्रं च ननर्त समरे मुने. ஸோ தசலட்ச கஜேந்திரானாம், அதாவது கஜ இந்த உயர்ந்த யானைப்படை, தசலட்சம் 10 லட்சம் யானைப்படை. அப்புறம் சதலட்சம் கோட்டிஷக, அதாவது நூற்றுக்கணக்கான 100 × 1,00,000 இவ்வளோ போட்டுக்கணும். அப்புறம் கோடிக்கணக்கான அப்பேற்பட்ட வீரர்களை சம் ஆதாய ஏகஹஸ்தேன, இந்த தேவி என்ன பண்ணுறா, எல்லாரும் அப்படி ஒரு கையால் இந்த 10 லட்சம் யானை, அப்புறம் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்கள் எல்லாரையும் வாயில் தூக்கி போட்டுட்டான். ஏகஹஸ்தேன, ஒரு கையால் அப்படி வாரி எடுத்து வாயில் போட்டுட்டான். யார், தேவி பார்வதி. ஸோ புகே சிட்சேப லீலியா, விளையாட்டா, அப்படி ஒரு பயங்கர போர். கபந்தானாம் சகசிரம், இப்போ என்னாச்சு, நிறைய கபந்தங்கள்னு முண்டம், தலையில்லாத முண்டம். ஸோ அந்த கபந்தங்கள்லாம் ஆயிரக்கணக்காக சமரே நனர்த்த அப்படின்னு வாழை வீசியாச்சு, முகம் போயிடுத்து, உடம்பு அந்த வந்த வேகத்தில் கொஞ்ச நாள் ஆடும் இல்லையா, அதை மாதிரி டான்ஸ் ஆடின்றது அந்த போரில். ஹே முனே, நாரதரே கேளு.
दशलक्ष गजेन्द्राणां शतलक्षं च कोटिशः सम् आदाय एकहस्तेन मुखे निक्षेपलीलया कबन्धानां सहस्रं च ननर्त समरे मुने स्कन्दस्य शरजालेन दानवाः क्षतविग्रहाः वीताश्च दुद्रुवुः सर्वे महारणपराक्रमाः वृषपर्वा विप्रचित्तिः दम्भश्च अपि विकङ्कणः स्कन्देन सार्धं युयुधुः ते सर्वे विक्रमेण च. ஸோ ஸ்கந்தன் முருகனுடைய அந்த ஷரஜாலம் அப்படியே அம்பாலே ஒரு நெட்டு மாதிரி ஆக்கிடுறான். அவ்வளோ பெரிய அம்புகளை விட்டுருக்கான். தானவாக க்ஷத விக்கிரகாக, விக்கிரகம்னு எங்கள் சரீரம். ஸோ அவருடைய உடம்பெல்லாம் புண்ணாயிடுத்து. அது அவருடைய விட்ட அந்த அம்புகளினால், முருகனுடைய அம்புகளினால் உடம்பெல்லாம் புண்ணாகி பீதாஷ துத்ருகு பயந்து போய் ஓடுறான். இப்போ அசுரர்கள்லாம் ஓடுறான். சர்வே மகாரண பராக்கிரமாக, எல்லாம் பெரிய சாதாரண ஆளுகள் இல்லை, போரில் விக்ரமாக பயங்கர சாமர்த்தியம் உடையவர்கள் அவளே ஓடுறான். விஷபர்வா, விப்ரச்சித்தி, தம்பன், விகங்கணன், இவா எல்லாருமே பெரிய பெரிய வீரர்கள். இவாளெலாம் அசுரர் சைடில். ஸ்கந்தேன சார்தம் யுதுகோ, அவளாம் இன்னும் திரும்பி வந்து முருகனோடு திரும்பி யுத்தம் பண்ணுறான். தே சர்வே விக்ரமேனச்சா, இன்னும் ஒரு பல பராக்கிரமத்தோடு வந்து திருப்பி ஸ்கந்தனோட யுத்தம் பண்ணினார்கள். स्कन्दस्य शरजालेन दानवाः क्षतविग्रहाः वीताश्च दुद्रुवुः सर्वे महारणपराक्रमाः वृषपर्वा विप्रचित्तिः दम्भश्च अपि विकङ्कणः स्कन्देन सार्धं युयुधुः ते सर्वे विक्रमेण च. महामारी च युयुधे न बभूव पराङ्मुखी बभूवुः ते च संक्षुब्धाः स्कन्दस्य शक्तिपीडिताः न दुद्रुवुः भयात् स्वर्गे पुष्पवृष्टिः बभूवः स्कन्दस्य समरं दृष्ट्वा महारुद्रं समुल्बणम्. महारौद्रम. ஸோ மகாமாரி சண்டை போடுறா. நான் பபுவா பராங்முகி, அவள் இதை விட்டு ஓடலை, நின்றுட்டு போர் பண்ணுறாளாம். பராங்முகமாக ஆகவே இல்லை, போரை விட்டு வெளியில் போகலை, நன்னா சண்டை போட்டா. ஸ்கந்தச சக்தி பீடிதாக, இதே சமயத்தில் ஸ்கந்தன் வேற சக்தி வேல்னால அடிக்கிறான். அந்த வேல்னால் அடிக்கப்பட்டு பபுவுகு தே சம்சுப்தாக, அந்த அசுரர்கள் எல்லாம் ரொம்ப வாடி போயிட்டா. வேலால் அடிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கலங்கி போயிட்டா, பொறி கலங்கி போயிட்டு அவளுக்கெல்லாம். ந துத்ருவுகு பயாத், ஆனால் ஓடலையாம். அவளும் நின்றுண்டு தைரியமாக போர் பண்ணிட்டு இருக்கா அசுரர்கள் எல்லாம் கூட. ஸோ சொர்க்கே புஷ்பவிருஷ்டிகி பபுவகா, இப்போ ஏற்பட்ட யுத்தம் நடக்கிறத பார்த்து தேவலோகத்திலேருந்து எல்லாம் புஷ்பவிருஷ்டி புஷ்பமழை பொழிந்தார்கள். ஸ்கந்தசிய சமரம் திருஷ்டுவா, எப்போ ஏற்பட்ட யுத்தம் பண்ணுறான் இந்த முருகன். ஸோ அந்த முருகனுடைய யுத்தத்தை பார்த்தவர்கள் மகாரௌத்ரம் சம் உல்பணம், கொடூரமான ரௌத்ரமான யுத்தத்தை பண்ணக்கூடிய ஸ்கந்தன் மீது தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். राधे कृष्णा. महामारी च युयुधे न बभूव पराङ्मुखी बभूवुः ते च संक्षुब्धाः स्कन्दस्य शक्तिपीडिताः न दुद्रुवुः भयात् स्वर्गे पुष्पवृष्टिः बभूवः स्कन्दस्य समरं दृष्ट्वा महारौद्रं समुल्बणम्. दानवानां क्षयकरं यथा प्राकृतिकः लयः राजा विमानमारुह्य चकार बाणवर्षणम्. ஸோ தானவானாம் க்ஷயம் எல்லாம் அப்படியே தேய்ஞ்சு போயிட்டா. தானவர்கள்லாம் நிறைய அழிஞ்சு போயிட்டா. எதா பிராகிருதிக பிரளயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. எல்லா பிராகிருதிக பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சு போகுமா அது மாதிரி நிறைய தானவர்கள் இறந்து போயிட்டார்கள். ராஜா விமானம் ஆருஹ்யா, இப்போ ராஜா சண்டைக்கு வரேன். ஸோ இப்போ தான் விமானத்தில் ஏறி நிறைய பேர் போயிட்டாலே, இப்போ நம்ம சைடை காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு இப்போ ராஜா சண்டைக்கு வரான். சகார பாணவர்ஷனம், அம்பு மாறி பொழிந்தான். दानवानां क्षयकरं यथा प्राकृतिकः लयः राजा विमानम् आरुह्य चकार बाणवर्षणम्. नृपस्य शरवृष्टिश्च गणस्य वर्षणं यथा महाघोर अन्धकारश्च वह्नि उत्थानं बभूव च. वह्नि उत्थानं
வஞ்சி உத்தானம். உத்தானம். ஓகே. ஸோ நிருபசிய ஷரவிருஷ்டிச்ச ராஜா ஷரவிருஷ்டி ஷரமழை அம்பு மழையை போடுறேன். கனசிய வர்ஷனம் எதா எப்படி கனம்னா மேகம். ஸோ மேகம் எப்படி மழையை கொட்டுமோ அது மாதிரி ஷரத்தை அம்புகளை கொட்டினார் ராஜா. மகாகோர அந்தகாரஷ அந்த அம்புகளே அந்த சூரியனெல்லாம் மறைச்சு விடுத்தா ஒரே இருட்டு, அந்தகாரம் வந்துட்டு ஒரே இருட்டு. வன்னி உத்தானம் பபுவக அது மட்டும் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று உராயறதுனால நெருப்பும் வருது. ஸோ இருட்டுக்கு நடுவில் நெருப்பும் தெரியறது. नृपस्य शरवृष्टिश्च गणस्य वर्षणं यथा महाघोर अंतकारश्च वह्नि उत्तानं बभूव च. இதை ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா கார்மேகம், இருண்ட மேகம், மழை பெய்யறது, திடீர்னு மின்னல் அடிக்கிறது, அதான் வன்னி. அதுக்கப்புறம் ஒரே இருட்டு, ஏன்னா மழை பெய்யும் போது அங்கே சூரியன் ஒன்றும் தெரியாது, ஒரே இருட்டு. அது மாதிரி இருக்குது அந்த ரணபூமி, அப்படி ஆயிடுது. देवाः प्रदुद्रुवुः सर्वे अपि अन्ये नन्दीश्वरादयः एक एव कार्तिकेयः तस्थौ समरमूर्धनि. ஸோ தேவர்களெல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு ஓடுறா. இந்த சங்கச்சூடன் போருக்கு வந்தவொடனே போரோட முகம் மாறுறது, எல்லா தேவர்களாக ஓடுறா. அப்போ அந்நே நந்தீஸ்வராதேக, நந்தீஸ்வரர் முதலியா எல்லாருமே ஓடுறா, பயந்து போய் ஓடுறான். ஏக்க ஏவ கார்த்திகை, ஆனால் முருகன் மட்டும் அங்கே ஸ்டடியாக நிற்கிறார், சண்டை போடுறதுக்கு ரெடியாக, சங்கச்சூடனோட சண்டை போடுறதுக்கு முருகன் ஏக்க ஏவ தனியாக நிற்கிறார். தஸ்தவ் சமரமூர்த்தினி, வார் ஃப்ரண்ட்டில் முருகன் மட்டும் நின்றான். देवाः प्रदुद्रुवुः सर्वे अपि अन्ये नन्दीश्वरादयः एक एव कार्तिकेयः तस्थौ समरमूर्धनि. पर्वतानां च सर्पाणां शिलानां शानिकां तथा नृपः चकार वृष्टिं च दुर्वारां च भयङ्करीं. ஷாக்கினாம் ததா, ஷிலானாம் ஷாக்கினாம் ததா. பர்வதானாம் ச சர்ப்பானாம், என்னெல்லாம் போடுறான் ராஜா சங்கச்சூடன்னு பார்த்தா போரில் பர்வதங்கள் மலையை வச்சு அடிக்கிறான், மலையால் சர்ப்பங்களை எவரா. ஸோ மாய யுத்தம் இதெல்லாம், சர்ப்பங்களை நினச்சா சர்ப்பங்களாக வருது, வந்து விழருது. ஷிலானாம் கற்பாறைகள், ஷாக்கினாம் ஷாக்கா கிளைகளோடு கூடியதுங்கிற அர்த்தம். அப்படின்னு என்னது மரம்னு அர்த்தம். ஷாக்கினாம்னா மரம்னு அர்த்தம். ஸோ மரங்களால் அடிக்கிறான். நிருபஷகார விருஷ்டிம், இப்படி இதெல்லாம் மழையாக பொழியிறான். மலையாக பொழியிறது, ஷரம விருஷ்டி மாதிரி மலையோடு விருஷ்டி பொழியிறது. அது மாதிரி துர்வாராம்ச பயங்கரியும், தடுக்கவே முடியல, நான் தடுக்க முடியாத மழையாக பொழியிறான். அந்த மலைகளை கொண்டு கற்பாறைகளை கொண்டு மரங்களை கொண்டு சண்டை போடுறான். பயங்கரமாக இருக்குது, பயங்கரி. पर्वतानां च सर्पाणां शिलानां शाकिनां तथा नृपश्चकार वृष्टिं च दुर्वारां च भयङ्करीं. राधे कृष्ण भगवान. शाकी नृपस्य शरवृष्ट्या च प्रहितः शिवनन्दनः निहारेण च सान्द्रेण प्रहितः भास्करः यथा. ஸோ ராஜாவுடைய ஷரவிருஷ்டி இருக்கே, ஷரமழை அம்புமழை, பிரகிதக சிவநந்தனக, முருகனே மூடிடுது. சிவநந்தனன், சிவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த முருகனுடைய மொத்த இதே காணலை முருகனை மூடியது, ஷரவிருஷ்டியாகப்பட்டது. பிராகிதக மறைத்தது. நீராகாரேன சாந்திரேன, சாந்திரேன நல்ல ஒரு பனி அடிக்கும்போது பாஸ்கரக பிரகிதக யதா, சூரியனே மறைச்சிடும். பயங்கரமான பனிமூட்டம் வரும்பொழுது சூரியன் வெளியே தெரியாது, மறைந்து விடும். அதுபோல் இங்கே ஸ்கந்தனை மறைத்தது இந்த அம்புமழை. நீகாரம், ஆமாம் நீகாரேன, ஆமாம் நீரான்னு சொல்லிட்டேன் இல்லையா. நீகாரம், நீகாரம் தான் பனின்னு அர்த்தம். शरवृष्ट्या च प्रहितः शिवनन्दनः निहारेण च सान्द्रेण प्रहितः भास्करः यथा. धनुः चिच्चेन स्कन्दस्य दुर्वहं च भयङ्करः बभञ्ज च रथं दिव्यं चिच्चेद रथपीडकान्. ஸோ துர்வகம் ச பயங்கரக, தாங்க முடியாது, அந்த அம்பெல்லாம் விழுந்தால் யாரும் தாங்க முடியாது, வகிக்க முடியாதுன்னு அர்த்தம். துர்வகம் ச பயங்கரக, பயங்கரமான அம்புகள். ஸ்கந்தசிய தனுகு சிச்சேதா, இந்த அம்பெல்லாம் வந்த உடனே ஸ்கந்தன் கையில் இருந்த தனு வில்லு உடைந்தது. ஸோ பபஞ்சச்ச ரதம் திவ்யம், ரதமும் போயிடுது, உடஞ்சது. சிச்சேத ரத பீட்டிகான், ரதத்தில் இருக்கக்கூடிய ஆசனம் எல்லாமே உடஞ்சி துச்சுக்கு நூறாக போயிடுது இந்த அம்பு மழையில். धनुः चिच्चेद स्कन्दस्य दुर्वहं च भयङ्करः बभञ्ज च
चिच्चेदरतपीडकान् பீட்டகான் கரெக்ட். मयूरं जर्जरीभूतं दिव्य अस्त्रेण चकारसः शक्तिं चिक्षेप सूर्य आमां तस्य वक्षस्य गातिनीं क्षणं मूर्छां च सम्प्राप बभूव चेतनः पुनः. ஸோ திவ்யாஸ்திரேன மயூரம் ஜர்ஜரீபூதம். அவன் என்ன பண்ணிருக்கான், ஏதோ அஸ்திரத்தை போட்டு இந்த அசுரன் அந்த மயூரம் இவருடைய வாகனமாக்கப்பட்ட அந்த ஸ்கந்தனுடைய வாகனமாக்கப்பட்ட அந்த மயில் அது ஜர்ஜரி பூதம் வெலை வெளத்து போயிடுது. அந்த மயில் கூட ஒன்று பறக்கிறதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லை, அப்படி ஜர்ஜரி பூதம் வெலை வெளத்து போய்விட்டது. ஸோ சக்திம் சிட்சேப சூரிய ஆபாம் தஸ்ய வட்சஸ்ய காத்தனீம். அதாவது ஒரு வேலை எரியறான், யார் சங்கச்சூடன் எரியறான். சூரிய ஆபாம் சூரியனை போல ஒளி மிகுந்த வேலை அனுப்புகிறோச்சே, வட்சஸ்ய காத்தினீம் நெஞ்ச பிளக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை அனுப்புகிறான். க்ஷணம் மூர்ச்சாம் சம்பிராப ஒரு நிமிஷம் மூர்ச்சை அடைந்தார், அது முருகனே மூர்ச்சை அடைகிறார். அதுக்கப்புறம் சேத்தனக புனக பபுவ மீண்டும் அவருக்கு ஞாபகம் வந்துடுத்து, திருப்பி எழுந்தார். मयूरं जर्जरीभूतं दिव्य अस्त्रेण चकारसः शक्तिं चिक्षेप सूर्य आमां तस्य वक्षस्य गातिनीं क्षणं मूर्छां च सम्प्राप बभूव चेतनः पुनः. गृहीत्वा तद्धनुः दिव्यं यद्दत्तं विष्णुना पुरा रत्नेन्द्रसारनिर्माण यानमारुह्य कार्तिकः शस्त्र अस्त्रं च गृहीत्वा च चकार रणमुल्बणम्. இப்போ தன்னுடைய தனுசு போயிடுத்து. அதனால என்ன பண்ணுறாரு, முன்னாடி விஷ்ணு வந்து அவருக்கு ஒரு தனுஷ் கொடுத்துருக்கார், ஒரு வில்லை கொடுத்துருக்கார். ஸோ எத் தத்தம் விஷ்ணுனா புறா விஷ்ணுவால் முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த தனுசை, திவ்யமான தனுசு, அதை எடுத்துக்கொண்டு கிரகித்வா எடுத்துக்கொண்டு ரத்னசார நிர்மாண யானம் ஒரு நல்ல ரத்தனத்தால் செய்யப்பட்ட ஒரு ரதம். ஸோ அந்த ரதத்தில் ஏறினார் கார்த்திகேயனாகப்பட்ட அந்த முருகன். சஸ்திர அஸ்திரம் ச கிரகித்வா சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ரணம் உல்பணம் சகார பயங்கரமாக போர் புரிந்தார். गृहीत्वा तद्धनुः दिव्यं यद्दत्तं विष्णुना पुरा रत्नेन्द्रसारनिर्माण यानम् आरुह्य कार्तिकः शस्त्र अस्त्रं च गृहीत्वा च चकार रणमुल्बणम्. सर्पांश्च पर्वतांश्चैव वृक्षांश्च प्रस्तरांस्तथा सर्वांश्च चिच्छेदकोपेन दिव्यास्त्रेण शिवात्मजः. ஸோ சர்ப்பாம்ச சங்கச்சூடன் என்ன பண்ணிருக்கான், சர்ப்பங்களெல்லாம் அடிச்சிருக்கானே, சர்ப்பங்களை எரிஞ்சிருக்கான், பர்வத்தங்கள் மலைகளை அடிச்சிருக்கான், மரங்களை வச்சு சண்டை போட்டிருக்கான். பிரஸ்தரான்ங்கிறது இங்கே இது கல்லுன்னு எடுத்துக்கிறோம். பிரஸ்தரம்னு சொன்னால் நம்ம வந்து விரிப்புன்னு சொல்லுவோம். இப்போ தரையில் விரிஞ்சு கிடக்கிறது எனது கல் தான் கிடக்கும். ஸோ அந்த கல் எல்லாத்தையும் அடிச்சிருக்கான் இல்லையா சங்கச்சூடன், அதெல்லாம் சர்வான் சிச்சேதா. இப்போ எல்லாம் மலை போல் எல்லாம் மறைச்சிட்டு இருந்தது, எல்லாத்தையும் உடச்சி எறியறார் ஆறு முருகன். சர்வாஞ்சிச்சேத கோபேன கோபத்தோட திவ்யாஸ்திரேன திவ்யமான அஸ்திரத்தை எறிகிற. இல்லை அஸ்திரம் வேணும், இதுக்கு சஸ்திரம் போகாது. சஸ்திரங்கிறது நேர ஆயுதம், அஸ்திரங்கிறது மந்திரத்தால் செய்யக்கூடிய ஆயுதம். ஸோ மந்திரத்தால் அந்த ஆயுதத்தை எரிஞ்சு இந்த பர்வதங்கள் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சார் சிவ ஆத்மஜக, சிவனுடைய பிள்ளையான முருகன். सर्पांश्च पर्वतांश्चैव वृक्षांश्च प्रस्तरांस्तथा सर्वांश्चिच्चेत कोपेन दिव्य अस्त्रेण शिवात्मजः. वह्निं निर्वापयामास पार्जन्येन प्रतापवान् रतं धनुः च चिच्छेद शङ्खचूडस्य लीलया सन्नाहं सारथिं चैव किरीटं मुकुटोज्ज्वलम्. ஸோ அங்கே ஏற்கனவே நெருப்பெல்லாம் வேறு வந்துருந்து சொன்னோம் இல்லையா, அந்த அம்புகளோட இதனால ஒரே நெருப்பாக இருந்தது. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன வேணும், பார்ஜன்யனா மழை அஸ்திரம்னு பேர், அது மழைங்கிற அஸ்திரம் பார்ஜன்ய அஸ்திரம். ஸோ அந்த மழை அஸ்திரத்தால் அந்த நெருப்பையும் அணைத்தார் பிரதாப மிகுந்த முருகன். ரதம் தனுஷ்டிச்சேத சங்கச்சூடசி, இப்போ சங்கச்சூடனோட ரதத்தை இப்போ உடைக்கிறார். முன்னாடி இவரோட ரதத்தை அவங்க உடைச்ச மாதிரி இப்போ முருகன் வந்து சங்கச்சூடசிய ரதம் தனுஷ்ச அவனுடைய தனுஷையும் வில்லையும் எல்லாத்தையும் உடைத்தார் லீலையா விளையாட்டா.
சன்னாகம்ங்கிறது அந்த ஆர்மர், அவனுடைய கவச்சம். அப்புறம் கிரீடம், அவனுடைய கிரீடம். அப்புறம் சாரதியும் செய்வ, அதான் சாரதி, வண்டி ஓட்டுறானே, ரதத்தை ஓட்டுறார் சாரதி, அந்த சாரதி. அப்புறம் முக்குட்டோஜ்வலம், முக்குட்டம்னு இந்த தலை மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிவிட்டார் இப்போ முருகன். ராதாகிருஷ்ணா கிரீடத்தும் வஹ்னிம் நிர்வாபயாமாஸ மார்ஜன்யேன பிரதாபவான் ரதம் தனுஹு ச சிச்சேன சங்கசூடஸ்ய லீலயா சன்னாஹம் சாரதிம் சைவ கிரீடம் முகுடோஜ்வலம் चिक्षेप शक्तिं शुक्ल आमं दानवेन्द्रस्य वक्षसि मूर्छां सम्प्राप्य राजा च चेतनश्च बभूवः आरुरोह यानमन्यत् तनुः जग्राह सत्वरः. ஸோ சுக்லாபாம் சக்திம், சுக்லன்னா ஒயிட் கலர், ஸோ வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வேலை சிற்றேபை எரிதார். தானவேந்திரசிய வட்சசி, அவனுடைய நெஞ்சில் எரியிறார், தன்னுடைய வேலாயுதத்தை எரியிறார். மூர்ச்சாம் சம்பிராப ராஜா, மூர்ச்சை அடைந்தார் ராஜா. அந்த வேலை நெஞ்சில் வாங்கினோடனே மூர்ச்சை அடைந்தான். சேதனஷ பபூக, பின்னாடி அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, அவனுடைய இழந்த நினைவை மீண்டும் பெற்றான். அப்புறம் என்ன பண்ணுறான், யானம் ஆருரோக, தன்னுடைய வண்டியில் திருப்பி இன்னொரு ரதம் வருது, அதில் ஏறிக்கிறான். அந்யத் யானம், அதாவது இன்னொரு ரதம், இந்த ரதம் எடுத்து இப்போ இன்னொரு ரதத்தில் ஏறிட்டு ஜக்ராக தனுகு சத்வரகா, மீண்டும் ஒரு வில்லை எடுத்தான். चिक्षेप शक्तिं शुक्लामां दानवेन्द्रस्य वक्षसि मूर्छां सम्प्राप्य राजा च चेतनस्य बभूवः आरुरोह यानम् अन्यत् तनुः जग्राह सत्वरः. चकार शरजालं च मायया मायिनाम्बरः गृहं चच्चाद समरे शरजालेन नारद. ஸோ ஷரஜாலம் சக்கார, ஸோ மாயினாம் வரகன்றார், மாயைக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் மாயையா, தன்னுடைய மாயையால் ஷரஜாலம் சக்கார, இப்போ அவர் ஒரு ஷரத்தால் ஒரு ஜாலம் நெட்டை ஏற்படுத்திடுறார். ஸோ குஹம், ஓ அச்சா, இவன் சங்கச்சூடன் திருப்பியும் அவன் மாயையினால், அவனுக்கு நல்ல வரம் பொருந்திய மாயை இருக்குது, அதனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாயையால் மீண்டும் ஷரஜாலை, ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணினான், எல்லாத்தையும் மறைச்சான், திருப்பியும் பண்ணுறான் அவன். குஹம் சச்சாத, குஹனை மறைத்தார், சாதயத்தின மறைக்கிறது, சச்சாதன மறைத்தான். ஸோ சமரே ஷரஜாலேன, தன்னுடைய ஷரஜாலத்தால் ஷரமாக போட்டு அம்பை போட்டு அதை நெட்டாக பண்ணி குஹனை மறைத்தான். ஹே நாரத கேளு. जग्राह शक्तिमव्यग्रां शतशूर्यसमप्रभां प्रलयाग्निशिखारूपां विष्णोश्च तेजसावृतां चिक्षेप तां च कोपेन महावेगेन कार्तिके. ஸோ அவ்யக்ராம் சக்திம் ஜக்ராக, அழியாத அவ்யக்ராம்னு அது கண்டிப்பாக ஜெயத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அந்த வேலையை எடுத்தார் யார், ராஜா எடுக்கிறார். இப்போ ராஜாவோட சைடில் தான் நடக்கிறது. சதசூரிய சமபிரபாம், 100 சூரியனோட ஒளி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலை எடுத்தான். பிரளயாக்னி சிகாரூபாம், அது அப்படியே முன்னாடி எரிரோச்சை பார்த்தா பிரளய தீ வருதோ, அப்படி தீயை கக்கிட்டு வருது அந்த வேல். ஸோ அந்த ஷிகா, அதோட ஜுவாலை மாதிரி அப்படி வருது. விஷ்ணோஷ்ட தேஜசாவிருத்தாம், விஷ்ணுட்டு இவன் அசுரர்களும் தபஸ் பண்ணி நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி விஷ்ணுடைய தேஜஸோடு கூடிய அந்த வேலை எடுத்தான். சிச்சேபதாம்ச கோபேன, கோபத்தோடு மகாவேகன வேகமாக அந்த வேலை தூக்கினான், அடித்தான். யார், கார்த்திகேயன் மேலே அதை அடித்தான். जग्राह शक्तिम् अव्यग्रां शतसूर्य समप्रभां प्रलयाग्निशिखारूपां विष्णोश्च तेजसावृतां चिक्षेप तां च कोपेन महावेगेन कार्तिके. पपात शक्तिस्तद्गात्रे वह्निराशिरिव उज्ज्वला मूर्छां सम्प्राप शक्त्या च कार्तिकेयः महाबलः काली गृहीत्वा तं क्रोडे निनाय शिवसन्निधौ.
ஸோ சக்திக்கு தத் காத்ரே பபாதா அவரோட நெஞ்சில் போய் விழுந்தது கார்த்திகேயனோட. வன்னி ராசிக்கு ஊஜுலா இப்படி நெருப்பு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அது நெருப்பு ஜுவாலையை கக்கிண்டுலே வருது அந்த வெயில். அதனால நெருப்பு குவியலை போட்ட மாதிரி உஜ்வலமான நெருப்பை கக்கிண்டு வந்து அந்த அது அவருடைய உடம்புல வந்து விழருது. மூர்ச்சாம் சம்பிராப்ப மூர்ச்சி அடைந்தார். கார்த்திகேய மகாபலக அந்த சக்தியான அந்த சக்தியால் அந்த வேலால் இவர் முருகன் மூர்ச்சி அடைந்தார். காளி கிரகித்வா காளியார் பார்வதி அம்மா. ஸோ அவள் எடுத்துட்டா குழந்தைய முருகனை. தம் குரோடான நெஞ்சில்னு அர்த்தம். நெஞ்சு குரோடானா வராகத்துக்கும் குரோடான்னு ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே குரோடானா நெஞ்சின்னு அர்த்தம். ஸோ நெஞ்சில் தூக்கிண்டா சிவசந்நிதவும் நினாய. ஸோ சிவங்கிட்டக்கா தூக்கிட்டு போனா முருகனை. पपाद शक्तिः तद्गात्रे वह्निराशिः इव उज्ज्वला मूर्छां सम्प्राप शक्त्या च कार्तिकेयः महाबलः काली गृहीत्वा तं क्रोडे निधाय शिवसन्निधौ शिवस्तं चापि ज्ञानेन जीवयामास लीलया ततौ बलम् अनन्तं च समुत्तस्तौ प्रतापवान्. சிவகா தம்சாபி ஞானேன. ஏன்னா ஞானக்கடவுள் எப்பவுமே சிவன் ஞானம் வந்து சிவன் தான் போனோம். அப்போ ஞானேன அந்த ஞானத்தினால சிவன் என்ன பண்ணார்? ஜீவயா மாச லீலையா நெஞ்சில் விழுந்த சக்தி இருந்தபோது மூர்ச்சை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த குழந்தைய அவர் உயிர்ப்பித்தார். ஜீவயா மாசா உயிரை கொடுத்தார். ததௌ பலம் அனந்தம் நிறைய பலத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் பகவான் வந்து குழந்தைக்கு. சமுத்தஸ்தவ் அந்த கந்தன் எழுந்திருந்தான். பிரதாபம் நிறைந்த முருகனும் இப்போ அடுத்தது திருப்பி மீண்டும் எழுந்தான். शिवः तं चापि ज्ञानेन जीवयामास लीलया ततौ बलम् अनन्तं च समुत्तस्तौ प्रतापवान्. सर्वं जगदम्बार्पणमस्तु.